பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. கடந்த 4 வருடமா மாடித்தோட்டம் போட்டு அதன் மூலமா வர காய்கறிகள் மூலிகைகள் அதை அன்றாட வாழ்வில் நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ மாடித்தோட்டம்னு பார்த்தா எல்லாரும் அழகுக்காக போட்டுட்ருக்காங்க. ஆனால் நாங்கள் அதை அழகு அப்படிங்கிற விஷயத்தை முன்னிறுத்தாமல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை முன்னிறுத்தி நிறைய மூலிகைகள், நம்ம மறந்து போன மூலிகைகள், மறைக்கப்பட்ட மூலிகைகளை இப்போ நம்ம பயன்பாட்டில் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாடித்தோட்டம் போட்டது. இந்த மாடித்தோட்டத்தில் காய்கறிகள், கீரைகள், மூலிகைகள், மறந்து போன மூலிகைகள் தான் நிறைய இப்போதைக்கு இருக்குது. எந்த மாதிரியான மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா துளசி, விபூதி பச்சிலை, நித்ய கல்யாணி, தூதுவளை, கண்டங்கத்திரி, பிரண்டை, எது நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தினா நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தருதோ அந்த மாதிரியான சில மூலிகைகளை தேர்ந்தெடுத்து இப்போ நாங்கள் அதை பயன்படுத்திட்டு வரோம். இப்போ என்கிட்ட இருக்கிற மூலிகைகளினுடைய பயன்பாடு, அதை நான் எப்படி அன்றாட வாழ்வில் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டின் முன்பக்கமாக நம்ம என்னென்ன செடி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விபூதி பச்சிலை, இது திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திருநீற்று பச்சிலை அப்படிங்கிற மூலிகை நம்ம யாருக்கும் தெரியாது. ஜிகர்தண்டா குடிக்கிறதுனால சப்ஜா விதை பார்த்துருப்போம். சப்ஜா விதைகள் அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது. இந்த திருநீற்று பச்சிலையினுடைய விதைகள் தான் சப்ஜா விதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த திருநீற்று பச்சிலை நம்ம மூலிகை அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதனுடைய இலை, தண்டு, வேர் எல்லாமே நமக்கு சமூலமாக பயன்படுது. இப்போ இந்த விபூதி பச்சிலையினுடைய இலைகளை என்ன பண்ணலாம் அப்படின்னா தலைபாரம், தலைவலி அப்படிங்கிற நேரத்தில் நம்ம இதை இலையை நல்லா சாறு எடுத்து இலையை கசக்கி நம்ம நெத்தியில் 10 மாதிரி போட்டால் என்ன ரீசனே வரக்கூடிய தலைபாரம், தலைவலி நமக்கு இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். அப்புறம் இந்த விதைகளை நம்ம மண் பாத்திரத்துலையோ இல்லை செப்பு பாத்திரத்துலையோ நம்ம குடிக்கிற தண்ணியில் பயன்படுத்துகிற இந்த விதைகளை போட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம இந்த விதைகளை நீரில் ஊற வச்சு குடிக்கிறதுனால உடல் சூடு குறையும், கண்களுக்கு தேவையான குளிர்ச்சி கிடைக்கும். இந்த விபூதி பச்சிலையை நம்ம கட்டிங்ஸ் மூலமாகவே இனப்பெருக்கம் பண்ணலாம். சின்னதாக ஒரு தண்டை எடுத்து நம்ம கிள்ளி வச்சாலும் வரும். விதைகளை தூவி விட்டதன் மூலமாகவும் இந்த விபூதி பச்சிலை தானாகவே வளரக்கூடியது. அடுத்தது நம்ம பார்க்குறது சுண்டைக்காய். சுண்டைக்காய் கசக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம யாருமே இப்போ அதை சமையலில் பயன்படுத்துறது இல்லை. சுகர் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இப்போ சுண்டைக்காயை பயன்படுத்திட்டு இருக்காங்க. சுண்டைக்காய் ஒரு கசப்பு தன்மை உள்ள காய் தான். இருந்தாலும் நம்மளுடைய இரைப்பை, குடல் அந்த மாதிரியான உறுப்புகளுக்கு சுண்டைக்காயை பயன்படுத்துறது மூலமாக தான் அதனுடைய ஆரோக்கியம் மேம்படும். நம்ம அன்றாட வாழ்வில் வாரத்தில் 1 நாள் சுண்டைக்காய் பயன்படுத்துறது மூலமாக நம்மளுடைய உள்ளுறுப்புகள் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுமே இந்த சுண்டைக்காயினால் நம்ம குறையிறத பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சித்தரத்தை அப்படிங்கிற மூலிகை. சிற்றரத்தை அப்படின்னாலே நம்மளுடைய கபம் சார்ந்த பிரச்சனைகளை போக்கக்கூடியது சிற்றரத்தை. அரத்தை அப்படின்னாலே அறுக்கக்கூடியது. நம்மளுடைய மார்பு, சளி, கோழை அந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிற்றரத்தை அப்படின்னு பார்த்தோன்னா இதுலேயுமே இலை, தண்டு, வேர் எல்லாமே நம்ம சமையலில் பயன்படுத்திக்கலாம். இலைன்னு பார்த்தா நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் எப்படி நம்ம தாளிச்சதுக்கு அப்புறமா ஒரு மணமூட்டியாக பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி இந்த சிற்றரத்தை அப்படிங்கிற மூலிகையினுடைய இலையையும் நம்ம மணமூட்டியாக பயன்படுத்தலாம். கலந்த சாதத்தில் இல்லை வேறு ஏதாவது பிரிஞ்சி ரைஸ் அந்த மாதிரி பண்ணுறப்ப இந்த சிற்றரத்தை இலையையும் நம்ம ஆடிங் ஃப்ளேவராக சேர்த்துக்கலாம். இந்த தாவரத்தில் வேரில் தான் கிழங்குகள் இருக்கும். இந்த கிழங்குகள் இந்த மாதிரி இது ஒரு 6 மாத பயிர். இந்த செடி வச்சு ஒரு 6 மாதத்தில் நமக்கு இந்த மாதிரியான கிழங்குகள் கிடைக்கும், முற்றிய கிழங்குகள் கிடைக்கும். இதை நம்ம வெயிலில் காய வச்சோ இதை அப்படியே இளம் பச்சையாவோ நம்ம சமையலில் பயன்படுத்திக்கலாம். இதை கஷாயமாக போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா இதை சமையலில் தட்டி போட்டு இஞ்சி பூண்டு விழுது மாதிரி சேர்த்தும் இதை பயன்படுத்தலாம். ரசம், குழம்பு, கூட்டு இந்த மாதிரியான நம்ம அன்றாட சமையலையும் இந்த கிழங்கை பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பப்பாளி. பப்பாளி பழம் தான் நம்ம நிறைய அன்றாட வாழ்வில் பயன்படுத்திட்டு இருக்கோம். பப்பாளி பழத்தின் நன்மைகளும் ஏராளம். ஒபிசிட்டி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பப்பாளி எடுத்துக்கலாம். பப்பாளி ஜூஸாக எடுத்துக்கலாம். அப்புறம் பப்பாளி காயை நம்ம சமையலில் கூட்டு, பொரியல் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தலாம். பப்பாளி அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம்மளுடைய உடல் மெலிதல் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து பெண்களுடைய தைராய்டு ப்ராப்ளம்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே இந்த பப்பாளி பழத்தினாலையும் சரி பப்பாளி இலையினாலையும் சரி நம்ம சரி பண்ண முடியும். இப்போ பப்பாளி இலைன்னு பார்த்தோன்னா இப்போ தான்
பப்பாளியோடைய இலையை நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த டெங்கு ஃபீவர் அப்படிங்கிறதுனால பப்பாளி இலை பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பப்பாளி இலை சாறு யாருமே குடிக்கல. பப்பாளி இலை சாறு குடிக்கிறதுனால WBC கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். பப்பாளி இலை சாறை பனிக்காலங்கள் மழைக்காலங்களில் மாதம் ஒரு முறை குடிக்கிறதுனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிவப்பு கொடி பசலை. இந்த சிவப்பு கொடி பசலையும் நம்ம சமையலில் பயன்படுத்தலாம். இலைகளை கூட்டாக பருப்போடு சேர்த்து பயன்படுத்தலாம். இதனுடைய காய் மூலமாக தான் இது இனப்பெருக்கம் அடையுது. இதனுடைய பழம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும். இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் எல்லாம் சின்ன வயசில் விளையாடுறப்ப இதை வந்து இயற்கை லிப்ஸ்டிக் அப்படின்னு இதை உதட்டில் போட்டுப்பாங்க. இது வந்து கோடை காலங்களில் என்ன பண்ணலான்னா இதை வந்து சமையல்லையும் சரி இதை சூப்பாகவும் பயன்படுத்துகிறப்ப சிறுநீர் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனைகளும் நமக்கு வராது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பசலைக்கீரை வகை. இந்த பசலைக்கீரையில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. இதுவும் சாதாரணமாக கட்டிங்ஸ் மூலமாக இனப்பெருக்கம் பண்ணக்கூடியது தான். இந்த மலர் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஒரு பிங்க் கலரில் இதனுடைய பூக்கள் இருக்கும். இதை சிலோன் பசலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய விதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அழகாக சின்னதாக கடுகு மாதிரியே இருக்கும். இதுவும் தானாக காற்றில் வெடித்து பரவி அதன் மூலமாக தான் இந்த செடியும் வளருது. இந்த அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்துறது மூலமாக இதுவுமே வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சங்கு புஷ்பம். சங்கு புஷ்பம் பார்த்தோன்னா அதுலேயும் வெண்சங்கு, நீல நிற சங்கு, இல்லை காக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சங்குப்பூ அப்படின்னா நம்ம பூஜைக்கு மட்டும்தான் பயன்படுத்திட்டு வந்திருக்கோம். ஆனால் சங்குப்பூவினுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தா அதை நம்ம கஷாயமாக்கி தீநீராக பயன்படுத்தலாம். ப்ளூ டீ ஒரு 5 இதில் 1 டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி குடித்தா அதனுடைய பார்க்குறதுக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு நல்ல பிளட் பியூரிஃபிகேஷன் ஏஜென்ட்டாக செயல்படுது. துளசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா துளசியினுடைய வகைகள் அந்த வகைகளை நம்ம எப்படி பயன்படுத்தலாம். இப்போ துளசி அப்படின்னா நம்மளுடைய இந்து மதத்தில் ஒரு புனித தாவரமாக அதை பயன்படுத்திட்டு வர்றோம். கோயில்கள் எல்லாம் தீர்த்தம் கொடுக்குறப்ப துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. துளசியை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறதுனால என்ன பயன் அப்படின்னா புற ஊதா கதிர்களினுடைய தாக்கமும் இடி மின்னல் அந்த மாதிரியான இயற்கை சீற்றங்களினுடைய தாக்கமும் நம்ம வீட்டில் துளசி வச்சிருக்கிறதுனால குறையும் அப்படின்னு ஒரு இந்து மத நம்பிக்கை உண்டு. அதனால தான் அந்த காலத்தில் துளசி வழிபாடு வந்தது. துளசியில் விஷ்ணுவும் மகாலட்சுமியும் இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு துளசி. விஷ்ணு துளசி அப்படின்னா இதையும் நம்மளுடைய குடிநீரில் 2 இலையை போட்டு நம்ம அன்றாடம் குடித்துட்டு வரலாம். இதனால் துளசி அப்படின்னாலே நோய் எதிர்ப்பு சக்தி WBC கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு துளசி தீர்த்தம் குடிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் உடம்புல. இந்த மாதிரி நம்ம வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்தில் துளசியை நம்ம வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம காலையில் தண்ணி விடுறப்பவும் சரி இல்லை ஒரு வாக்கிங் வர்றப்ப துளசியை நம்ம தினமும் அதை நம்ம இலையாக பறித்து நம்ம வாயில் போட்டுக்கிறதுனால நம்மளுடைய இயற்கையாகவே நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படும். இதனால தான் அந்த காலத்தில் துளசி வழிபாடு இருந்துட்டு வந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கருந்துளசி. இதுவுமே நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் இந்த கருந்துளசியினுடைய மகத்துவமும் அதிகம் அளவில் பயன்பாட்டில் வந்துட்டுருக்கு. இந்த கருந்துளசியும் விதைகள் மூலமாக இனப்பெருக்கம் பண்ணலாம். ஒரு சின்னதாக கட்டிங்ஸ் எடுத்து வச்சாலும் இது ஈஸியாக வளரக்கூடிய தன்மை உடையது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாதாரண துளசி தான். இதை நம்ம கோயில்களில் மாழையாக கடவுளுக்கு போட்டும் நம்ம வழிபட்டுருக்கோம். இது சாதாரண ஒரு 2 இலையை டெய்லி காலையில் சின்ன குழந்தைக்கு கொடுக்கறது மூலமாக சளி மாதிரியான தொந்தரவுகளும் நமக்கு அதிலிருந்து நம்ம விடுபடலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணி அப்படின்னு பார்த்தோன்னா அதனுடைய மலர், இலை, தண்டு, வேர் எல்லாமே நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்திட்டு வரோம். அந்த காலத்துல எல்லாம் நம்ம விவசாயிகள் மண்ணை மலடாக்கிடும் அப்படிங்கிறதுனால இந்த நித்திய கல்யாணி பயிரை பயிரிட மாட்டாங்க. ஆனால் இப்போ கடந்த ஒரு 4-5 வருடமாக என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஒரு ஊடு பயிராகவே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனுடைய மலர் வந்து ஆன்டி கேன்சரிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால இதனுடைய மலருக்காகவே இந்த தாவரத்தை இப்போ பயிரிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரணகல்லி அப்படிங்கிற தாவரம். ரணகல்லி அப்படின்னா சிறுநீரகம் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் ரணக்கல்லி ஒரு அற்புத மருந்தாக பயன்பட்டுட்டு வருது. ரணக்கல்லி இலையை எப்படி நம்ம இது பண்ணணும்னா தொடர்ந்து ஒரு 7 நாள் நம்ம ரணக்கல்லி இலையை சாப்பிட்டுட்டு வந்தோம். வெறும் வயிற்றுல காலையில் உமிழ்நீரோட கலந்து மென்று சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு 18 மில்லிமீட்டரில் இருக்கக்கூடிய பிக் சைஸ் ஸ்டோனாக இருந்தால் கூட இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். இந்த இலைகளை
காலையில் வெறும் வயிற்றுல நல்ல உமிழ்நீரோட மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு 1/2 மணி நேரம் கழித்து தான் மற்ற உணவுகளோ மற்ற பதார்த்தங்களோ நம்ம எடுத்துக்கணும். இந்த இலை வந்து சின்னதாக கட்டிங்ஸ் வச்சாலே ஈஸியாக இது இனப்பெருக்கமாகும். இதை வந்து மிராக்கிள் லீஃப் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய இலைகள்லேருந்து அடுத்து ஒரு புது தாவரம் வளரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது இந்த ரணக்கல்லி. இதை எப்படி இந்த இலையை பயன்படுத்தலாம் அப்படின்னா, இதனுடைய தாவரத்தில் இந்த செடியில் அடுக்கடுக்காக கணுக்கள்லேருந்து ஒவ்வொரு இலை வரும். முதல் இலையை முதல் நாள், 2வது இலையை 2வது நாள், 3வது இலையை 3வது நாள், அந்த மாதிரி சாப்பிட்டு தொடர்ந்து 7 நாள் 7வது கணுவில் இருக்கக்கூடிய இலைகள் வரைக்கும் சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு அந்த கிட்னி ஸ்டோன் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் நீங்கக்கூடியதை நம்ம கண்கூட பார்க்கலாம். தண்ணி இல்லாமல் வளரக்கூடிய ஒரு தாவரம் இது. இதை வந்து காற்றின் ஈரப்பதத்திலேயே அதனுடைய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிட்டே இது வளரக்கூடிய சக்தி வாய்ந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரிசலாங்கண்ணி. மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி ரெண்டுமே பார்க்க போகிறோம். மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்படின்னு பார்த்தோன்னா, கரிசலாங்கண்ணி அப்படிங்கிற தாவரமே வள்ளலார் காலத்தில் தான் நம்ம வந்து அன்றாட வாழ்வில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். வள்ளலார் வந்து இந்த கரிசலாங்கண்ணி இலைச்சாறில் தான் பழி துளக்கிட்டு வந்திருக்காங்க. பல் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த கரிசலாங்கண்ணி சாறை மென்று திங்கிறதுனால நமக்கு வந்து குணமாகிறத பார்க்கலாம். இந்த கரிசலாங்கண்ணி வந்து பல்வலிக்கு மட்டுமில்ல, கரிசலாங்கண்ணி வந்து இப்போ நமக்கு தலைமுடிக்கு பயன்படுத்திட்டு வரோம். தலைமுடி உதிர்தல், தலை சூடு, பொடுகு, தலை சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த கரிசலாங்கண்ணி இலையை அரைச்சி பேக் மாதிரி போடலாம். இல்லைனா எண்ணெயில் காய்ச்சி நம்ம ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணியுமே நமக்கு வந்து ஹேர் ஆயிலில் யூஸ் பண்ணிட்டு வரோம். இதை ஹேர் ஆயிலில் மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்வில் சமையலில் பயன்படுத்தலாம். ஒரு 4 இலையை பறித்து அதை பருப்போடு சேர்த்து கூட்டாக பயன்படுத்தலாம், இலை பொரியலாக பயன்படுத்தலாம், இல்லை கலவைக்கீரையோடு போட்டு இந்த கரிசலாங்கண்ணி இலைகளை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கற்பூரவல்லி. கற்பூரவல்லி அப்படின்னு பார்த்தோன்னா இதை ஓமவல்லி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சின்ன பசங்களுக்கு சளி தொந்தரவுகள் இருந்தால் இதை வந்து கஷாயமாக்கி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கற்பூரவல்லி இலையை வந்து பஜ்ஜி மாதிரி செஞ்சு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நம்ம சமையல் அன்றாட வாழ்வில் சமையல் எப்படி பயன்படுத்தலாம்னா கூட்டாக செஞ்சு பயன்படுத்தலாம். இல்லை இதை ஒரு கஷாயமாக தினம் மழைக்காலங்களில் இதை பயன்படுத்தலாம்.